என்ன ஐடியாவில் இருக்கிறாரு இபிஎஸ்? ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. டிஎம்டிகே வந்தால் வரட்டும், வரலனா போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காரு. இபிஎஸ் என்ன ஐடியாவில் இருக்காரு? வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒருவேளை வர எலெக்ஷனில் தோத்தா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 50 சீட்டோட ஜெயிச்சிட்டாருன்னா எதிரிகள் யாரும் அவரை கொஷின் பண்ணுற நிலமையில, அவரோட தலைமையை கொஷின் பண்ணுற நிலைமை இல்லைன்னா, திமுகவுக்கு 5 வருஷம் கழிச்சு இருக்கிற எதிர் ஓட்டு அவருக்கு இல்லைனாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு கட்டாயமாக ஒரு பெரிய இன்கன்வென்சி இருக்கும். அப்போ கட்டாயமாக வந்து வேற வழியே இல்லை, அவரை மறுபடியும் கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சிருவாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ நடுவில் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ திமுக ஜெயிச்சதுன்னு வச்சா கூட அடுத்தது விஜய் 5 வருஷம் கழிச்சு விஜய் பெரிய ஆளாக வந்திருப்பாரு அப்படின்னா அதுவுமே அவருக்கு சாதகமா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் டிஎம்கேவை இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்த 5 வருஷம் டிஎம்கேவை வந்து விஜயை வந்து என்ன பாடுபடுத்தி என்னென்ன பண்ணுவாங்க? சும்மா இருப்பாங்களா? அவங்க கட்சியில இருந்து ஆளுங்களை இழுக்கிறதும், ஆளுங்கட்சியா மறுபடியும் 2வது முறையா ஆட்சி வந்தது டிவிகேங்கிற கட்சியை இருக்க விடுவாங்களா? எடப்பாடி அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகே. எடப்பாடி அவர்களுக்கு என்னன்னா, எப்படியும் திமுகவை 2வது முறையெல்லாம் தொடர்ந்து மக்கள் ஆட்சி கொண்டு வர போய் வருது இல்ல, விஜய்க்கு அடுத்த முறை சான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இப்ப கட்டாயம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்டான கூட்டணி அமைச்சா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே போன டைம் 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தும் திரும்ப வந்த எலெக்ஷன்ல 70 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. இப்ப எப்படியும் திமுக மேல இருக்கிற கோபத்துல நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 5 வருஷம் நம்ம இருந்துடலாம், 5 வருஷம் கழிச்சு விஜயோ ஸ்டாலின் இவங்கெல்லாம் மறுபடியும் போட்டிக்கு வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மதப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தாவேக விஜய் வந்து டிஎம்கே சமாளிச்சுக்கும். 10 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கும்போது நாம அதுல வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடலாம். கட்சி வந்து நம்ம கையில இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில மட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிறன்னு நினைக்கிறேன்.